இஸ்லாமியர்கள்ல பெரும்பான்மையானவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜாதியையோ, இந்து தர்மத்தையோ, இந்து மதத்தையோ பெருசா பேசவே மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா, பிரச்சனை ஆயிடும். நம்ம பேசினா பிரச்சனை ஆயிடும் சமூகத்துல. நமக்கு ஏன்? நாம எல்லாரையும் அரவணைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு இருப்பாங்க பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள். ஆனா இந்த சிந்தனைக்கு நேர்மாறானவர் பழனி பாபா அவர்கள். அவருடைய எல்லா பொதுக்கூட்டங்களையும், எல்லா பேச்சுக்கள்லயும் இந்துத்துவத்தை கடுமையா சாடி பேசியிருக்கிறார். குறிப்பா ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பிஜேபி போன்ற இயக்கங்களை கடுமையா அவருடைய கூட்டங்கள்ல பேசியிருக்கிறார். சனாதனத்தை வேற இருக்கணுங்கிறது அவருடைய மிக முக்கியமா கொள்கையாவே இருந்திருக்கு. சனாதனத்தை வேற இருக்கணுங்கிறது அவருடைய மிக முக்கியமான கொள்கை. அவர் ஒண்ணு சொல்லி இருக்கிறாரு, அவர் பேச்சுல நான் கேட்டிருக்கிறேன். பாபா சாஹிப் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் ஏற்றுக்கொள்ளாதவனை எவனையும் நீ நம்பாதன்னு சொல்றாரு. அந்த 2 தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளாத யாரையும் நீ நம்பாதன்னு சொல்றாரு. ஆக இதுதான் அவருடைய கொள்கை. அதன்படிதான் அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு அவருடைய பேச்சுக்கள்ல, அவருடைய எழுத்துக்கள்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும், சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாயத்தையும், தலித் மக்களையும் ஒன்றிணைக்கணும்னு தன் வாழ்நாள்ல அவர் களமாடி இருக்கிறார். அதற்காக அவர் வேலை செஞ்சிருக்காரு.